வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் விலாக் போடுறோம். முதல் நாள் தை நாளுக்கு முன்னாடி, பொங்கலுக்கு முன்னாள் நைட் வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக கேட்டுக்கும் கதவுக்கும் டெக்கரேஷன்ஸ்க்காக பூவெல்லாம் கட்டி நம்ம டோரில் வந்து இந்த அலரி பூலாம் சின்னதாக, ஏன்னா ரொம்ப வெயிட் வச்சா தாங்கான்றதுன்றனால சின்னதாக கட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சில டெக்கார்ஸ் கேட்டுக்கு அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காலையில் வந்து மழை வருதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டோம். சிம்பிளாக தான் முடிச்சுக்கிட்டோம். இருக்கிற கலரை வச்சு போட்டு ஒரு பொங்கல் பானை மயில் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டோம். 3 பேரும் போய் சேர்ந்து தான் போட்டோம். ஃபைனல் லுக்கு நல்லா வந்ததுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் லுக். இது இருக்கிற கலரை வச்சு போட்டு முடிச்சுட்டோம், டாக்கல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டோட சின்னதாக கொஞ்சம் பூ அப்படி கட்டி வச்சோம். அப்புறம் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்து பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு கேஸில் விளக்கு, கற்பூரம் விநாயகர் பிடிச்சு வச்சுட்டு பொங்கல் அந்த பானைக்கு வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இதுக்கு நம்ம வந்து இண்டக்ஷனில் வைக்கலான்னு தான் நினச்சோம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து வெளியில் தான் வைப்போம். இது ரெண்டல் ஹவுஸ்ன்றதுனால ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதுனால கடைசியில் அப்படி இப்படி டிசைட் பண்ணி கேஸில் வச்சுட்டோம். நல்லபடியாக பொங்கலும் பொங்கிடுச்சு. அப்புறம் இதுதான் பொங்குற இது வீடியோ ஸ்லோ மோஷனில் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வேண்டிட்டு அவங்கவுங்களோட வேண்டுதல் என்னமோ வந்து நம்ம வெல்லம் எடுத்து போடுவோம். அவங்கவுங்க வேண்டுதல் என்னமோ மனசில் நினச்சிட்டு எல்லாருமே போடுவோம். அந்த மாதிரி நானுமே போட்டேன். இதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாருமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலக்கி அது ஒரு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் காய்கறிஸ் ஃப்ரூட் எல்லாமே வச்சு, மேக்ஸிமம் காய்கறி தான் வச்சுருந்தோம். எல்லாமே வச்சு விளக்கி ஏற்றிட்டு கற்பூரமும் காட்டிட்டு இதுதான் பூஜை ரூம் நாங்கள் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு கபோர்டு தான். நாங்கள் வந்து ஒரு சும்மா அந்த பீங்கான்ஸ்லாம் வைக்கலான்றதான் கபோர்டு வாங்கினோம். சாமி ரூமுக்குன்னு செட் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இது இப்போது 2 வருஷம் நாங்கள் எதுவுமே புதுசாக வாங்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இதுதான் பொங்கல். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஃபோட்டோலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ நானும் சிஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நைட் டெக்கார் பண்ணோம் இல்லையா, அதோட அந்த பூவெல்லாம் கட்டி வச்சுருந்தோம். நைட்டே எல்லாமே முடிச்சுட்டோம், ஏன்னா காலையில் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. விநாயகர் இவங்களாம் வந்து ஹால்லேயே அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர் வந்தாங்க. சிஸ்டர் வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே சாரீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு சிஸ்டருக்கு அதாவது குட்டி பாப்பா தான் கொடுக்குறான். அவங்கிட்ட வாங்குறது வந்து ஸ்பெஷல் தான் எப்பவுமே. அதனால் எல்லாருக்குமே சாரீஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ், கிட்டத்தட்ட வெஜ்ஜு புலாவ் அந்த மாதிரி ஒரு டைப் நம்மளாக கண்டுபிடிச்சது ஒன்று. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைத்தா அதுக்காக ரெடி பண்ணோம். வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு ரைத்தா ரெடி பண்ணிட்டோம். ரைத்தா ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே மத்தியானம் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெடி பண்ணி எல்லாமே லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிடிடியில் இருக்க மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கும் அப்புறம் பெருமாள் கோவிலுக்கும் டி நகரில் இருக்கிற போயிட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். ராக்கி, ஜாக்கி, அதுக்கப்புறம் நான், அம்மா, சிஸ்டர்ஸ் எல்லாமே கிளம்பிட்டோம். இவங்க தான் ரொம்ப நேரம் கதவை தரங்க டோர் விண்டோ தரங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வழியாக அடம் பிடிச்சி திறந்து அவங்க வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்க்குறதில்ல பாதி அவங்க வந்து வெளியவே போயிட்டாங்க, வெளியிட்டு. அப்புறம் லக்ஷ்மி கோவிலுக்கு வந்துட்டு சரியாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா 2-3 பேர் தான் இருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்கன்றதுனால. அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டோம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் கருடாழ்வார் தரிசனமும் முடிச்சுட்டு
அப்படியே சுற்றி ஒரு கேப்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நைட் ஆகிடுச்சு, நாங்கள் போகும்போதே நாங்கள் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே முடிச்சுட்டு போகிறது. அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த பொங்கல் போச்சுன்றது